ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 19 உயிரின் தோற்றமும் பரிணாமமும் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடத்தில் உயிர்கள் எப்படி தோன்றியது, அது எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது எல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு உயிரினமும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவமான பண்புகளை பெற்றிருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு உயிருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினங்களோட சில பண்புகளை அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த உயிரினங்களுடைய பன்முகத்தன்மையுடைய தோற்றம் இந்த பரிணாம செயல்முறைகளுக்கு எல்லாமே உட்பட்டு தான் இது சமநிலையான தொடர்பையை பராமரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தற்போதைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு கடந்த காலத்தை பற்றிய அறிவு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதைத்தான் பரிணாமத்தின் கூறுகளாக உணர்த்துவதாகவும் சொல்றாங்க. பூமியில் தோன்றிய காலம் முதல் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களுடைய பெரும் மாற்றங்கள் சந்திருந்தன. இந்த பூமி தோன்றதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் பெரும் மாற்றங்களை சந்தித்து கொண்டே வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயிரினங்களினுடைய வரலாறு 2 கூறுகளை உள்ளடக்கியது. அது என்னென்னு பாருங்க. பூமியில் உயிரினங்களின் தோற்றம் மற்றும் உயிரினங்களின் தோற்ற காலம் முதல் அவற்றில் ஏற்படும் படிப்படியான மாற்றங்களும் தகவமைப்புகளுக்கான நுட்பமும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமியில் உயிரினங்களின் தோற்றம் மற்றும் உயிரினங்களின் தோற்ற காலம் முதல் அவற்றில் ஏற்படும் படிப்படியான மாற்றங்களும் தகவமைப்புகளான நுட்பமும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பூமியினுடைய தோற்றம் எப்படி உருவாச்சுன்னு பாருங்க. இந்த பூமியின் பற்றிய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9ஆம் வகுப்புலேயே அண்டம் அப்படிங்கிற பாடத்தில் ரொம்ப விரிவாக படிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பாருங்க. உயிரினங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா பூமியின் தோற்றத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பூமி எப்படின்னா வெடிப்பு கோட்பாடு தான் அண்டத்தினுடைய தோற்றத்தையே விளக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம அந்த பாடத்திலே படிச்சிருப்போம். பெருவெடிப்பு கோட்பாடு மூலமாக தான் இந்த அண்டமே உருவாகுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இக்கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அண்டம் ஒரு பெரு வெடிப்பினால 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியதாக சொல்றாங்க. சரிங்களா? அதாவது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே தான் இந்த அண்டம் தோன்றியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அண்டமானது பார்த்தீங்க அப்படின்னா விண்மீன்கள், வாயு மேகங்கள் மற்றும் தூசுக்களாலான விண்மீன் மண்டலங்களை உள்ளடக்கியது. இந்த அண்டம் பார்த்தீங்கன்னா விண்மீன்கள், வாயு மேகங்கள் மற்றும் தூசுக்களான இந்த விண்மீன் மண்டலங்களை கொண்டது தான் இந்த அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு மேகங்கள் தங்களின் ஈர்ப்பு விசை காரணமாக மோதிக்கொள்ள தொடங்கி அணுக்களையும் துகள்களையும் உருவாக்குனதா சொல்றாங்க. அப்போது சூரிய மண்டலம் உருவாகி இருக்கலாம். இந்த எல்லாமே இந்த வாயுக்கள் எல்லாமே அந்த எல்லாமே ஈர்ப்பு விசையினால மோதிக்கொண்டு தான் அணுக்களையும் துகள்களையும் உருவாகுது. அப்படிதான் இந்த சூரிய மண்டலம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அணுக்கள், தூசி துகள்கள் மற்றும் வாயு அடுக்கள் திரளாக இணைந்து கோள்களை உருவாக்குச்சுதான் சொல்றாங்க. இவே பால்வெளி விண்மீன் திரளில் சூரிய மண்டலத்தை உருவாக்குனன்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீங்க அப்படின்னா பூமி உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பூமி தோன்றிய 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றியதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் என்னென்னு பாருங்க. உயிரினங்களின் தோற்றம் பற்றி விளக்குவதற்கு பல்வேறு கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டதா சொல்றாங்க. உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கருத்துக்கள் என்னென்ன கோட்பாடுகள் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இக்கருத்தின்படி பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மேலும் கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வின் காரணமாகத்தான் உயிரினங்கள் தோன்றி இருக்கலாவும் சொல்றாங்க. உயிரினங்கள் தோன்றியிலிருந்து இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா அவற்றில் எந்த மாற்றமுமே ஏற்படலை என்ற கருத்தை இந்த சிறப்பு தோற்ற கோட்பாடு சொல்லுது. அதே இந்த சுயப்படைப்பு கோட்பாடு, உயிரிலி பிறப்பு அப்படிங்கன்னா என்னன்னு பாருங்க. இக்கோட்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றியதா சொல்றாங்க. சரிங்களா? இக்கோட்பாட்டின்படி உயிரற்ற பொருட்கள் இருந்து தன்னிச்சையாக தான் இந்த உயிர் தோன்றியதுன்னு சொல்றாங்க. மீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேற்றில் இருந்தோம், தவளைகள் ஈரமான மண்ணில் இருந்தோம், பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அழுகும் பொருட்கள்ல இருந்தும் தோன்றியதாக சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உயிர் பிறப்பு கோட்பாடு அப்படின்னா என்னன்னு பாருங்க. லூயிஸ் பாஸ்டர் 1862 அவர்களுடைய யோகப்படி பார்த்தீங்க அப்படின்னா முன்பிருந்த ஒரு உயிரியிலிருந்து தான் ஒரு உயிர் தோன்றிருக்கும். அப்போ கிருமி நீக்கம் செய்யப்பட்ட காற்று புகாத ஒரு குடுவியில பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டுகள் அங்கே உருவாகிறது இல்லை. அதே காற்று உட்புகும் மற்றொரு குடுவியில பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டுகள் உருவாகுது. இதிலிருந்து தான் புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன. அப்போ இறந்த ஈஸ்டுகளிலிருந்து தான் புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன என்பதை இவர் நிரூபித்தார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுக்கிரக அல்லது காஸ்மிக் தோற்றம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. புவிக்கு அப்பால் விண்வெளியில் இருந்து உயிர் தோன்றியதாக இன்றும் சில அறிவியலறிஞர்கள் சொல்றாங்க. இதன்படி உயிரின் அழகான ஸ்போர்கள் அதாவது பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிறதா புவி உள்ளிட்ட பல்வேறு கோள்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. சில வானியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா இன்றும் இந்த கருத்தை கொண்டதாக சொல்றாங்க. சரிங்களா?
அடுத்து உயிர்களின் வேதி பரிணாமம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இக்கருத்தை ஒஃபாரின் 1922 மற்றும் ஹால்டன் 1929 ஆகியோர் தான் வந்து வெளியிட்டாங்க. இதன்படி புவியில் நிலவும் சூழலுக்கேற்ப தொடர்ச்சியான வேதிவினைகள் மூலமாக உயிர் தோன்றியது என்ற கருத்தை வந்து இவங்க வந்து முன்மொழிந்ததாக சொல்கிறாங்க. முதலில் தோன்றிய உயிர் வந்து ஏற்கனவே இருந்த உயிரற்ற கனிம மூலக்கூறுகளிலிருந்து உருவாகி இருக்கலாம். இக்கனிம மூலக்கூறுகள் தான் பல்வேறு கரிம மூலக்கூறுகள் உருவாக வந்து வழிவகுத்ததாகவும் சொல்கிறாங்க. இக்கரிம மூலக்கூறுகள் கூழ்ம தொகுதிகளாக மாற்றமடைந்து உயிர்களை வந்து உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ உயிரினத்தின் தோற்றம் பற்றிய வேதி பரிணாமத்தின் நவீன கருத்துக்கள் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த கருத்து வந்து உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. சரிங்களா? அடுத்தது பரிணாமத்தினுடைய சான்றுகள் வந்து என்னென்னு பாருங்க. தற்போது வாழும் உயிரினங்களுக்கு இடையேயான தொடர்புகளை கூர்ந்து கவனிப்பதன் மூலமும் அழிந்துவிட்ட உயிரினங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகளை வந்து தொடர்பு படுத்துவதன் மூலமும் பரிணாமத்தை பற்றி நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உயிரியலின் பல்வேறு துறைகளிலிருந்து கிடைத்த சான்றுகளும் உயிரினங்களுக்கு இடையேயான தொடர்புகளை வந்து ஆதரிப்பதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அனைத்து உயிரினங்களும் பொது முன்னோர்களிலிருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறத இந்த சான்றுகள் எல்லாமே சொல்லுது. சரிங்களா? அப்போ தொல்லியல் சான்றுகள் தற்கால பறவைகளின் தோற்றத்திற்கு வந்து ஆதாரமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்றுகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. உயிரினங்கள் புறத்தோற்றவியல் மற்றும் உடல் கூறியல் ஆகியவற்றின் ஒப்பீட்டு ஆய்வுகள் அவை சில பொதுவான பண்புகளை வந்து வெளிப்படுத்ததா சொல்கிறாங்க. அது என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவான உறுப்புகள் தான் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகள். அதாவது ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவான உறுப்புகள் தான் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பாலூட்டிகளின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கை, பூனையினுடைய முன்னங்கால், திமிங்கலத்தினுடைய துடுப்பு மற்றும் வவ்வாலினுடைய இறக்கை ஆகியவை பார்க்க வந்து வெவ்வேறாகவும் வெவ்வேறு பணிகளை செய்வதற்காகவும் தகவமைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஆனால் அவற்றினுடைய வளர்ச்சி முறையும் எலும்புகளினுடைய அடிப்படை அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது. இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேலைகளை செய்யுது. ஆனால் அமைப்பும் வளர்ச்சி முறையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் இங்கே மேற்கை எலும்பு மனிதனுக்கு இங்கே காணப்படும், பூனைக்கும் காணப்படும். சரிங்களா? அதுதான் இங்கேயும் திமிங்கலத்துக்கு இங்கே இருக்குது, வவ்வாலுக்கு இங்கே காணப்படுது மேற்கை எலும்பு. சரிங்களா? அதே சமயம் இங்கே ரேடியஸ், அதாவது இந்த மாதிரி ரேடியஸ், அல்னா, கார்பல், அப்புறம் மெட்டா, அப்புறம் கார்பல், இந்த விரல்கள் எல்லாமே இந்த மாதிரி காணப்படுது. இந்த எல்லா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பூனை, திமிங்கலம், வவ்வாலுக்கும் காணப்படுது. அதனுடைய அமைப்பு தான் கொஞ்சம் மாறி இருக்கிறதே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்குது. இங்கேயும் மேற்கை எலும்பு, ரேடியஸ், கார்பல், மெட்டா, இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? அல்னாவும் இங்கே இருக்குது. அடுத்து ரேடியஸ், அல்னா, அப்புறம் கார்பல், இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே 5 விரல்கள். இதுலேயும் 5 விரல்கள், இங்கேயும் 5 விரல்கள், இங்கேயும் 5 விரல்கள். சரிங்களா? இது 5 விரல்கள், இங்கேயும் 5 விரல்கள் மனிதனுக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. இதுதான் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக சொல்லுறாங்க. சரிங்களா? அது பார்க்க வந்து ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளை செய்யும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதனுடைய தோற்றமும் கருவளர்ச்சி முறைகளை வந்து வேறு விதமாக கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வவ்வாலினுடைய இறக்கை பார்த்தீங்கன்னா இதே தான். இதுவும் பறக்கதான். பறவையினுடைய இறக்கை இது மாதிரி இருக்குது. பூச்சியினுடைய இறக்கை. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பறக்கக்கூடிய வேலைகளை தான் செய்யுது. ஆனால் இதனுடைய கருவளர்ச்சி, உருவ அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும். அடுத்து எச்ச உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எச்ச உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளின் உடலில் உள்ள உருவளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகளை தான் வந்து எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விலங்குகளின் உடலில் உள்ள உருவளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகளை தான் வந்து எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்புடைய ஒரு சில விலங்குகளில் இதே உறுப்புகள் நன்றாக வளர்ச்சி அடைந்தோ இயங்கும் நிலையிலும் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எச்ச உறுப்புகளாக இருக்கிறது. இன்னொரு விலங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தொடர்புடைய சில விலங்குகளை பார்த்தீங்கன்னா இது நன்கு வளர்ச்சி அடைந்து இயங்கும் நிலையிலும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா குடல்வால், கண்ணிமை படலம், வால் முள்ளெலும்பு, தண்டுவட எலும்பின் வால் பகுதி ஆகியவை பார்த்தீங்கன்னா மனிதனில் காணப்படக்கூடிய சில எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாமே மனிதனுக்குள்ள காணப்படுகின்ற எச்ச உறுப்புகள். இதெல்லாம் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்காது. அதே சமயம் அது எதுக்குமே இயங்காத நிலையில தான் இருக்கும். இதெல்லாமே எச்ச உறுப்புகள். சரிங்களா?
அடுத்து முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னா என்னன்னு பாருங்க. சில உயிரிகளில் அவற்றின் மூதாதையர்களின் பண்புகள் மீண்டும் தோன்றுவது தான் வந்து முன்னோர் பண்பு மீட்சி எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில உயிர்களில் அவற்றினுடைய மூதாதையர்களுடைய பண்புகள் வந்து மீண்டும் தோன்றது தான் வந்து முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகளை காணப்படும் வளர்ச்சியற்ற வால், மனித உடல் முழுவதும் காணப்படும் அடர்த்தியான ரோபம், உடம்பு முழுவதும் நிறைய முடி காணப்படுதில்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோருடைய பண்பு வந்து முன்னோர் பண்பு மீட்சிக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமே எடுத்துக்காட்டு. சரிங்களா? அடுத்து கருவியல் சான்றுகள் அப்படின்னு என்னன்னு பாருங்க. வெவ்வேறு விலங்குகள் ஒப்பீட்டு கருவியில் ஆய்வுகள் பரிணாமம் பற்றிய கருத்துக்களுக்கு ஆதரவாக உள்ளதான்னு சொல்றாங்க. மீன் முதல் பாலூட்டிகள் வரை அனைத்து வகை கருக்களின் ஆரம்ப வளர்ச்சி நிலை ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவற்றின் சிறப்பு பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, வேறுபாடு கருவளர்ச்சியின் பிந்தைய நிலைகளில் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? செவில் பிளவுகள், வால், இதெல்லாம் செவிலு, இது வந்து வால், இது வந்து முன்னங்கை புடைப்பு, இது வந்து முன்னங்கையினுடைய பிடிப்பு, இது பின்னங்காலினுடைய கருத்து. செவில் பிளவுகள் வந்து இப்படி காணப்படும். சரிங்களா? மீன், சாலமெண்டர், ஆமை, கோழி, முயல், இது வந்து மனிதன். முதுகெலும்புள்ளவற்றினுடைய கருவளர்ச்சி நிலைகள் இப்படித்தான் காணப்படும் சொல்றாங்க. சரிங்களா? உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வந்து எர்னஸ்ட் ஹெக்கல் என்பவர் தான் முதல்ல வெளியிட்டதா சொல்றாங்க. அவருடைய கொள்கைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தனி உயிரின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை வந்து ஒத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனி உயிரினுடைய வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து சார்ந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தொல்லுயிரியல் சான்றுகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லுயிரியல் எனப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. லியோனார்டோ டாவின்சி தொல்லுயிரியலினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? லியோனார்டோ டாவின்சி தான் வந்து தொல்லுயிரியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்றாரு. பெரும்பாலான முதுகெலும்பற்றவை மற்றும் முதுகெலும்புள்ளவைகளுடைய பரிணாம பாதையை புரிந்து கொள்ள புதைப்படிவங்கள் பற்றிய ஆய்வுகள் வந்து இது வந்து உதவுதா, இப்படிதான் வந்து தொல்லுயியல் சான்றுகள் வந்து உதவுதான் சொல்றாங்க. பரிணாம வளர்ச்சி என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எளிய உயிரினங்களிலிருந்து சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்கள் வந்து படிப்படியாக தோன்றுவது என்பதே புதைப்படிவ ஆவணங்கள் வந்து வெளிப்படுத்ததா சொல்றாங்க. தற்கால பறவைகளின் தோற்றத்தை வந்து தொல்லுயிரியல் படிவ சான்றுகள் வந்து ஆதரிக்கிறதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. புதைப்படிவ பறவை. ஆர்கியாப்டெரிக்ஸ் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால புதைப்படிவ பறவை. இது ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்த முற்கால பறவை போன்ற உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு இடையேயான இணைப்பு உயிரியாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது பறவைகளைப் போல இறகுகளுடன் கூடிய இறக்கைகளை பெற்றிருக்கிறது. ஊர்வனம் போல நீண்ட வால், நகங்களை உடைய விரல்கள் மற்றும் கூம்பொடிவ பற்களையும் வந்து இது பெற்றிருக்கிறதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பரிணாம கோட்பாடுகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பூமியின் பரிணாம வளர்ச்சியோடு சேர்ந்து உயிரினங்களும் வந்து தோன்றின அப்படிங்கிற கருத்தை வந்து 18ஆம் நூற்றாண்டுல இறுதியில வந்து வலுப்பெற தொடங்கியதாக சொல்றாங்க. பரிணாமம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா காலத்திற்கு ஏற்ப உயிரினங்களில் படிப்படியாக தோன்றிய மாற்றங்களை தான் வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இயற்கை தேர்வுக்கு துலங்களாக உயிரினங்களின் குறிப்பிட்ட பண்புகளில் வந்து பல தலைமுறைகளாக வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுட்டே வருது சொல்றாங்க. இந்த மாற்றங்கள் காரணமாக தான் புதிய சுற்றினங்கள் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பரிணாமம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய இயற்கை மாற்ற நிகழ்வுகளை லாமர்க் மற்றும் டார்வின் ஆகியோரின் பரிணாம கோட்பாடுகள் மூலமா விளக்கியதாகவும் சொல்றாங்க. அதுல லாமர்க்கியமுடைய பரிணாம கோட்பாடு என்னன்னு பாருங்க. ஜீன் பாப்ஸ்டிக் லாமார்க் அதாவது 1744 1829 வரைக்கும் என்பார் தான் ஒரு பிரெஞ்சு இயற்கை அறிவியாளர். இவர் வந்து ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அவரின் பரிணாம கொள்கைகளுக்காக பெரிதும் அறியப்பட்டவர். லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா 1809ஆம் ஆண்டு பிலாசிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் வந்து வெளியிடப்பட்டதா சொல்றாங்க. பிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்னு. இது மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அல்லது லாமர்க்கியம் என்ற பிரபலமாக அறியப்பட்டதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? இவரதை வந்து லாமர்க்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. இவருடைய கொள்கைகள் வந்து எப்படி இருந்ததுன்னு பாருங்க. உள்ளார்ந்த முக்கிய வல்லமை. உயிரினங்கள் அல்லது அவற்றின் பகுதிகள் தொடர்ச்சியாக அளவில் வந்து பெரியதாக வளர ஆரம்பிக்குங்க. அந்த உயிரினங்கள் வந்து எப்பவுமே தொடர்ச்சியாக பெரியதாக வளர ஆரம்பிக்கும். உயிரினங்களின் உள்ளுரை திறன் காரணமாக உயிரினங்களுடைய அளவு வந்து அதிகரிக்கிறதாகவும் சொன்னாங்க. 2வது பாயிண்டா இவர் என்ன சொன்னார்னா, சூழ்நிலையும் புதிய தேவைகளும். சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றம் உயிரினங்களின் தேவைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப உயிரினங்களின் சில தகவமைப்பு பண்புகளை உருவாக்கி கொள்ளும். இத்தகைய தகவமைப்புகள் உயிரினங்களில் புதிய உறுப்புகள் உருவாவதாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. லாமர்க்கின் வந்து உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டின்படி ஒரு உறுப்பை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அவ்வுறுப்பு வந்து நன்கு வளர்ச்சியடைந்து வலிமை பெறும்.
ஒரு உறுப்பை நீண்ட காலம் பயன்படுத்தாமத போது அது படிப்படியாக குன்றல் ஆரம்பிக்கும், குன்றல் அடைகிறது அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஒட்டகச்சிவிங்கியின் வந்து முன்னோர்கள் குட்டையான கழுத்தையும் குட்டையான முன்னங்கால்களையும் வந்து பெற்றிருந்ததா சொல்கிறாங்க. புற்களின் பற்றாக்குறை காரணமாக அவை மரங்களில் உள்ள இலைகளை வந்து உண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்குங்களா, ஒட்டகச்சிவிங்கி முன்னோர்கள் வந்து குட்டையான கழுத்தையும் குட்டையான முன்னங்கால்கள் தான் ஃபஸ்ட்டு பெற்றிருந்தாங்க. சரிங்களா. இந்த புற்களினுடைய பற்றாக்குறை அதிகரித்ததுனால அவங்க வந்து அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஒட்டகச்சிவிங்கெல்லாம் மரங்களில் உள்ள இலைகளை வந்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் அதுக்கு ஏற்படுச்சுது. அதனால் அது வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கழுத்தையும் முன்னங்கால்களையும் நீட்டியதுனால அதனுடைய வளர்ச்சி வந்து நீளமான கழுத்து மற்றும் நீண்ட முன்னங்கால்கள் வந்து உருவாகியதாக சொல்கிறாங்க. சரிங்களா. இது தொடர்ச்சியான உறுப்பின் பயன்பாட்டிற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிவி பறவையினுடைய சிறப்பிழந்த இறக்கைகள் உறுப்பை பயன்படுத்தாமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறாங்க. சரிங்களா. இப்படி இந்த மாதிரி ஒரு உறுப்பை அதிக அளவு நம்ம பயன்படுத்தினா வந்து அது வளர்ச்சி அடையும், பயன்படுத்தாமல் விட்டோம்னா வந்து அது வந்து குன்றி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டகச்சிவிங்களுடைய கால்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கழுத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஆனால் புற்களினுடைய தேவை வந்து கம்மியாக போனதுனால அதுகளுக்கு வந்து இலைகள்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அதனால் வந்து கழுத்து நீட்டியும் முன்னங்கால்களை வந்து நீட்டியதுனால இதனுடைய கழுத்தும் முன்னங்கால்களும் பெருசாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா. இப்படி தான் வந்து இந்த மாதிரி ஒரு உறுப்பை பயன்படுத்துகிறப்ப அது பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. அதே உறுப்பை பயன்படுத்தாத பொழுது அது வந்து குன்றல் அடைகிறது, படிப்படியாக குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறைஞ்சு போனதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கிவி பறவை தான். ஓகேங்க. அந்த இறக்கைகள் வந்து பயன்படுத்தாததுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளினுடைய கோட்பாடு என்னன்னு பாருங்க. சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போது விலங்குகள் வந்து அந்த மாற்றங்களுக்கு வந்து எதிர்வினை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சூழ்நிலையே வந்து மாறுறப்ப அந்த விலங்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வினை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதிர்வினைகள் பார்த்தீங்க அப்படின்னா புதிய தகவமைப்பு பண்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகளை தான் வந்து பெறப்பட்ட பண்புகள் அப்படின்னு. அதாவது சூழ்நிலை மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பண்புகளை பெறுது இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து பெறப்பட்ட பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. லாமர்க் அவர்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெறப்பட்ட பண்புகள் அதன் இளம் சந்ததிகளுக்கு மரபு வழியாக வந்து கடத்தப்படுறதாகவும் சொல்கிறாரு. சரிங்களா. சூழ்நிலை மாற்றத்தினால புதிய அமைப்பிற்கான தேவை உருவாகும், புதிய அமைப்பு வந்து உருவாகும். அதில் பயன்படுத்தப்படும் உறுப்புகள் பயன்படுத்தாத உறுப்புகள் அப்படின்னு ரெண்டாக பிரியும். பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மரபு வழியை பெறப்பட்ட பண்புகள் புதிய சிற்றினங்கள் வந்து இதனால் உருவாகும். இதனுடைய அமைப்பு வந்து அப்படியே சிதைவடைஞ்சு போகும். சரிங்களா. இதுதான் லாமர்க் கொள்கையினுடைய விளக்கப்படம். சரிங்களா. அடுத்தது வந்து டார்வினியம் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னா என்னன்னு பாருங்க. சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து உருவாக்குனாரு. சார்லஸ் டார்வின் 1809 1882 என்பவர் தான் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிறந்த இயற்கை அறிவியலாளர் மற்றும் தத்துவஞானி. ஓகேங்களா. இவர் 1809 இங்கிலாந்தில் பிறந்தாரு. அவர் வந்து பிரெஞ்சு, இவர் வந்து இங்கிலாந்து. அவர் கல்லூரியில் படிக்கும்போதே பேராசிரியர் JS ஹென்ஸ்லோ என்பவருடைய நட்பின் காரணமாக இயற்கையின் பால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அந்த நேரத்தில் பிரிட்டன் கடற்படை HMS பீகல் என்றது. ஓகேங்களா. அந்த கப்பலில் வந்து 5 வருடங்கள் தென் அமெரிக்காவை சுற்றி ஆய்வு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டது. அதாவது 1831 35 வரைக்கும் தென் அமெரிக்காவை முழுவதுமாக சுற்றி இயற்கை பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டது. சரிங்களா. ஒரு இளம் இயற்கை அறிவியலாளரை நியமிக்கும்படி டாக்டர் ஹென்ஸ்லோ கேட்டுக்கொண்டார். ஓகேங்களா. டார்வின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அவர் கேலபாகஸ் தீவு மற்றும் பசிபிக் தீவு உள்ளிட்ட பல தீவுகளையும் உலகினுடைய பல பகுதிகளையும் 5 வருட பயணத்தின் போது பார்வையிட்டதாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ வந்து என்ன பண்ணான்னா டார்வின் வந்து தான் பார்வையிட்ட பகுதிகளுடைய நிலம், தாவரம் மற்றும் விலங்குகளின் தன்மை பற்றி விரிவாக கண்டறிந்து பதிவுகளை வந்து மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. மேலும் அவர் 20 ஆண்டுகள் அப்படியே தொடர்ந்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து வெளியிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த கோட்பாடு என்னென்னு பாருங்க. டார்வின் வந்து தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா சிற்றினங்களின் தோட்டம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற வந்து நூலில் தான் வந்து 1859 வந்து வெளியிட்டார். இந்த புத்தகத்தை தான் வந்து பரிணாமம் பற்றிய தகவல்களை உறுதிப்படுத்தியதாகவும் சொல்கிறாங்க. இது பரிணாம மாற்றங்களுக்கான இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து விளக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து டார்வினுடைய கொள்கைகள் என்னன்னு பாருங்க. அதிக இனப்பெருக்க திறன் கொண்டது. சரிங்களா. உயிரினங்கள் அதிக அளவு உயிரிகளை வந்து இனப்பெருக்கம் செய்து தங்களுடைய சந்ததியை வந்து உருவாக்கும் திறன் பெற்றது அப்படின்னு சொன்னார். அவை பெருக்கல் விகித முறையில் வந்து இனப்பெருக்கம் செய்யும். அந்த அளவுக்கு அதிக அளவில் இது வந்து பெருக்கம் செய்யும். உயிரினங்கள் எல்லாமே வந்து இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா. அது இனப்பெருக்க திறனை அதிகரித்து அதிக உற்பத்திக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது வாழ்க்கைக்கான போராட்டம். அதிக உற்பத்தி உயிரினங்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால பெருக்க விகித முறையில் அதனுடைய இனத்தொகை வந்து அதிகரிக்கும். அப்போ உயிரினங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான இடமும் உணவும் அதே அளவில்
மாறாமல் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு உடை எல்லாமே சரி, இடமும் உணவும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தானே இருக்குது. அப்போ அதனுடைய தேவை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. இது உயிரினங்களுக்கான உணவு மற்றும் இடத்திற்கான தீவிர போட்டியை வந்து உருவாக்கி போராட்டத்தை வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து 3 வகையாக சொல்கிறாரு. இந்த போராட்டம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரே சிற்றினங்களுக்கு இடையில வந்து போராட்டம் உருவாகும். அதாவது ஒரே சிற்றினை சேர்ந்த உயிர்களுக்கு இடையே உருவாகக்கூடிய போராட்டத்தை வந்து ஒரே சிற்றின உயிரினங்களுக்கு இடையேயான போராட்டம் அப்படின்னு சொன்னார். அது இருவேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம், வெவ்வேறு ஒன்றாக ஒரே இடத்தில் வாழக்கூடிய வெவ்வேறு சிற்றினத்தை சார்ந்த உயிர்களுக்கு இடையே வந்து போட்டி ஏற்படுறதா வந்து இருவேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அடுத்து வந்து சூழ்நிலை போராட்டம். அதிக வெப்பம் அல்லது குளிர், வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை சூழலும் உயிரினங்களின் வாழ்வியலை வந்து பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலை அதிக வெப்பம் இதெல்லாமே வந்து வெப்பம், குளிர், வறட்சி, வெள்ளம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களுடைய வாழ்வியலை வந்து பாதிக்கின்றன அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அடுத்து வேறுபாடுகள் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். வேறுபாடுகளுடன் காணப்படுவது அனைத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய சிறப்பு பண்புகள். ஒவ்வொரு தாவரமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தாவரத்திலிருந்து வேறுபட்டு காணப்படும். விலங்குகளும் அப்படித்தான். அது வந்து ஒரு முக்கியமான சிறப்பு பண்பு அப்படின்னு சொன்னார். பரிணாமத்திற்கு சிறிய வேறுபாடுகள் வந்து முக்கியமானதாக கருதப்பட்டதாகவும் சொன்னார். டார்வின் கூட்டப்படி சாதகமான வேறுபாடுகள் உயிரினங்களுக்கு உபயோகமாகவும், சாதகமற்ற வேறுபாடுகள் வந்து உயிரினங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது அது பயனற்றது அப்படின்னு சொன்னார். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, தக்கன உயிர் பிழைத்தல் அல்லது இயற்கை தேர்வு அப்படின்னு சொன்னார். அதாவது வாழ்க்கைக்கான போராட்டத்தின் போது கடினமான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் வந்து உயிர் பிழைத்து சூழலுக்கேற்ப தகவமைத்து கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடினமான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் பிழைத்து சூழலுக்கு ஏற்ப தன்னை வந்து தகவமைத்து கொள்ளும். கடினமான சூழலை வந்து எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் வந்து மறைந்து விடும், இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னார். சாதகமான வேறுபாடுகளை உடைய உயிரினங்களை தேர்வு செய்யும் இச்செயல்முறையை தான் வந்து இயற்கை தேர்வு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தக்கன உயிர் பிழைத்தல் அப்படின்னா வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை உயிரினங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான போராட்டத்தில் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து அந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய உயிரினம் வந்து வாழ ஆரம்பிக்கும், உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ உயிர் பிழைச்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னார். அதே அதில் அந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாத உயிரினம் வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் வந்து தக்கன உயிர் பிழைத்தல் அல்லது இயற்கை தேர்வு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அடுத்து சிற்றினங்களுடைய தோற்றம் பாருங்க. டார்வின் கூற்றுப்படி பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் தான் வந்து புதிய சிற்றினங்கள் வந்து உருவாகின்றன அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இந்த டார்வினுடைய கோட்பாட்டில் தான் இங்கே இதாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அதிக இனப்பெருக்கத்திறன் உருவாகும், அதனால வாழ்க்கைக்கான போராட்டங்கள் அதிக உயிர்கள் உருவாகிறதுனால அங்கே வந்து ஒரு போராட்டம் வந்து உருவாகும். அப்போ அந்த உயிரினங்களிடையே வேறுபாடுகளும் காணப்படும். கடினமான சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் எல்லாமே இறந்து போயிடும். அப்புறம் இயற்கை தேர்வு முறையில் கடினமான சூழ்நிலைகளை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய உயிரினங்கள் வந்து உயிர் பிழைக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து தக்கன உயிர் பிழைத்தல். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகள் அதுக்கு கிடைக்கும். படிப்படியாக சாதகமாக பண்புகளின் தொகுப்பாக அது மாற ஆரம்பிக்கும். இதனால ஒரு புதிய சிற்றினங்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும், தோற்றம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வேறுபாடுகள்லாம் என்னன்னு பாருங்க. மியாசிஸை உள்ளடக்கிய பாலின பெருக்கம் இனச்செல்களின் நினைவின் போது ஜீன் மறு சேர்க்கைக்கு வந்து உதவுகிறது. இதுதான் வந்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இளம் சந்ததிகளின் புறத்தற்ற பண்புகள் வந்து பெற்றோரிடமிருந்து மாறுபடுவதற்கு வழிவகுக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இளம் சந்ததிகள் உருவாகுது இல்லைங்களா, அது வந்து பெற்றோருடைய இதுலேருந்து மாறுபடுவதற்கு இந்த மரபணு சேர்க்கை தான் வந்து உதவுதா சொல்கிறாங்க. இத்தகைய மாறுபாடுகளை தான் வந்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்கள் மற்றும் ஒரே பெற்றோரின் இளம் சந்ததிகள் ஆகியவற்றுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகளை தான் வந்து வேறுபாடுகள். ஒரே சிற்றினமும் சார்ந்த உயிரினங்களுக்கும் மற்றும் பெற்றோரின் இளம் சந்ததிகளுக்கும் இவற்றுக்கிடையே காணப்படக்கூடிய மாறுபாடுகளை தான் வேறுபாடுகள்னு சொல்கிறாங்க. வேறுபாடுகள் மூலப்பொருளாக அமைந்து பரிணாமத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. வேறுபாடுகள் இல்லாமல் பரிணாமம் ஏற்பட வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த வேறுபாடுகளினுடைய வகைகள் என்னன்னு பாருங்க. உடல்ல செல் வேறுபாடு. இத்தகைய வேறுபாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிரினத்தின் உடல் செல்களை வந்து பாதிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவை அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படுவதில்லை, இவை சூழ்நிலை காரணிகளால் வந்து ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படாது. இது வந்து சூழ்நிலை காரணத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் தான்.
அடுத்து வந்து இனச்செல் வேறுபாடு என்னன்னு பாருங்க. இத்தகைய வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தின் இனச்செல்களை உருவாக்கப்படும். இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் சொல்றாங்க. இவை முன்னோர்களிடம் இருந்ததாகவோ அல்லது திடீரென ஏற்பட்டவையாக கூட இருக்கலாம். இது 2 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வேறுபாடுகள், அல்லது 2வது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதே தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவை ஒரு இனத்தின் உயிர்களுக்கு இடையே காணப்படும் சிறிய வேறுபாடுகள் தான் வந்து தொடர்ச்சியான வேறுபாடுகள்னு சொல்லுவாங்க. இவை நிலையற்ற வேறுபாடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன சொல்றாங்க. இவை ஒரு இனத்தில் வந்து படிப்படியாக நிகழும் வேறுபாடுகளின் தொகுப்பினால் வந்து ஏற்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா தோலினுடைய நிறம், ஒரு உயிரினுடைய உயரம், எடை, கண்ணின் நிறம், இது எல்லாமே வந்து தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை இவை சடுதி மாற்றத்தினால் ஒரு உயிரில் திடீரென ஏற்படக்கூடியதே தோணு. இவ்வகை இடைப்பட்ட உயிரிகள் வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க. இத்தகைய அதிக வேறுபாடு பரிணாம வளர்ச்சிக்கு பயனற்றவை. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா குட்டைக்கால்களுடைய ஆண்கான் செம்மறியாடு அல்லது 6 அல்லது அதிக விரல்களையுடைய மனிதன், இதெல்லாமே வந்து தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள். இது வந்து எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் வந்து விரிஸ் முன்மொழிந்த சடுதி மாற்ற கோட்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளதா சொல்றாங்க. சரிங்களா? இது 1 மார்க் கொஸ்டின். அடுத்து சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகளுக்கு இடையேயான தொடர்பு என்னன்னு பாருங்க. பரிணாமம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய 2 நிகழ்வுகளை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. DNA இரட்டைப்பாதலின் போது ஏற்படும் பிழைகள் அல்லது UV கதிர்கள் அல்லது வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது சடுதி மாற்றம் வந்து ஏற்படுதா சொல்றாங்க. சடுதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வந்து வழிவகுக்கிறது. ஒரு உயிரில் மாற்றங்களை வந்து இது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இதை முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் வந்து தொல் தாவரவியல் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.